வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது நீலகிரி உதவும் கரங்கள் அறக்கட்டளையினுடைய சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்று கூடலூர் சின்னப்பள்ளிவாசல் அருகிலே இருக்கும் நீலகிரி மாவட்ட உதவி கரங்கள் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. இதுவரை அந்த அறக்கட்டளையிலே இருக்கின்ற நபர்களை வைத்து சிறு தொகை அவர்களுக்குள்ளாக பங்கிட்டு அதை பல நல்ல காரியங்களிலே பயன்படுத்தி வந்து இன்றைக்கு அந்த அறக்கட்டளையை பதிவு செய்து பதிவு நம்பரை வாங்கி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களுடைய அறக்கட்டளையை பற்றி எடுத்து சொல்லி இதை போல வட்டாட்சியர், கோட்டாட்சியர், காவல்துறை அதிகாரி அலுவலகங்களுக்கெல்லாம் சென்று தங்களுடைய உதவும் கரங்களை பற்றி எடுத்து சொல்லி இன்றைக்கு அந்த உதவும் கரங்கள் இன்னும் விரிவாக்கம் செய்ய வேண்டும், இன்னும் மக்களுக்கு சேவைகளை செய்ய வேண்டும், இன்னும் மக்களுக்கு உதவிக்கரங்களை நீட்ட வேண்டும். அதற்காக நம்மிடம் இருக்கின்ற அங்கத்தினர்களை வைத்து அவரிடத்திலே இருக்கின்ற பொருளாதாரத்தை வைத்து செய்வது கடினம், இயலாத காரியம் என்பதை எண்ணி கூடலூர் பகுதி, அதன் சுற்றுவட்டார பகுதி, பந்தலூர் தாலுகா போன்ற பகுதிகளிலே இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள், அறக்கட்டளையை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள், இன்னும் தயால குணம் கொண்டவர்களை எல்லாம் அழைத்து அவர்களை கௌரவப்படுத்தி இந்த நீலகிரி மாவட்டம் உதவும் கரங்கள் அறக்கட்டளையினுடைய நோக்கங்கள், எண்ணங்கள், செயல்பாடுகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்களிடமும் உதவி பெற்று பலருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடத்தியதாகும். இந்த கூட்டத்திற்கு அந்த அறக்கட்டளையினுடைய தலைவி அவர்கள் தலைமையேற்க இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையை திரு கார்த்திகேயன் அமைப்பாளர் அவர்கள் சொல்ல இந்த நிகழ்ச்சியின் தொகுத்து வழங்கி சிறப்போடு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை சங்கத்தினுடைய பொருளாளராக இருக்கின்ற 18வது வார்டினுடைய நகரமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற செயல் மங்கை திரு மும்தாஜ் அவர்கள் ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள் என்றும் இதில் பலரும் சிறப்போடு கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்றும் குறிப்பாக சரசு அறக்கட்டளையினுடைய நிர்வாகியாக இருக்கின்ற அம்மையார் அவர்கள் சிறப்போடு வந்து கலந்து தங்களுடைய அனுபவத்தை எடுத்து சொன்னதாக நமது நகர்வள பகுதிக்கு திரு கார்த்திக் அவர்களும் மும்தாஜ் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். உதவும் அறக்கட்டளையில் மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் வருக வருகை என வரவேற்று நமது சிறப்பு அழைப்பாளர் ராமகிருஷ்ணன் அவர்களையும் அறிவழகன் சார் அவரையும் என்எல்டி அசரப் சார் அவர்களையும் நமது நிறுவனத்தின் தலைவர் சாரதா மேடம் அவர்களையும் சித்ரா மேடம் அவங்களையும் லட்சுமி மேடம் அவங்களையும் மற்றும் நிறைய பேர் வர வேண்டிய இருக்காங்க. அவங்களோட வராதனால அவங்க பேரை படிக்க முடியல. எல்லாரையும் வருக வேணும் வரவேற்று அறக்கட்டளை ஆரம்பிச்சதுலேருந்து என்னென்ன செயல்பாடுகள் செய்வாங்க. நம்ம அறக்கட்டளை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக நம்ம செயல்பட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணது இப்போ 2 மாதமாக தான் செயல்படுத்தோம். முன்னாடி பதிவு பண்ணாலே நம்ம செயல்படுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இதுவரை மருத்துவ உதவி ஒரு 45 பேருக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் வயது முதிர்ந்தோர் அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு 5 பேருக்கு அவங்களுக்கு. அப்புறம் பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 குழந்தைங்களுக்கு நிதி உதவி கொடுத்துருக்கோம். SC ST மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலனிக்கு சென்று அவங்களுக்கு தேவையான
படிப்புக்கு தேவையான உபகரணங்கள், அப்புறம் அவங்க எப்படி பழக்கவழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவேர்னஸ்லாம் கொடுத்துருக்கோம். விதவை பெண்களுக்கு வந்து தையல் உபகரணங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து வாங்கி தர ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கோம். ஊனமுற்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான உதவி வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் நம்ம செஞ்சு சொல்லி கேட்டிருக்கோம். அப்புறம் வந்து மேலே நம்ம ஹெல்த் கேம்ப் பால்வாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் தொட்டி ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம். புளியம்பரம் பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் டைமில் போயிட்டு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தி கபசுர குடிநீரெல்லாம் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அந்த விஷயமெல்லாம் ரெக்கார்டிங்காக நமக்கு இல்லாதனால அதை நம்ம சொல்ல முடியல. இன்னும் நிறைய சேவைகள் நம்ம பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய அனுபவம் சொல்லுவேன். நான் எப்பவுமே வந்து மற்றவங்களுடைய வளர்ச்சியில் ரொம்ப ஆள் தான். எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, என்னால் என்ன முடியுதோ அதை செய்வேன். மற்றவங்க வளரணும், நாட்டுக்கு சமுதாயத்துக்கு சேவை செய்கிறவங்க நிறைய பேர் வரணும் அப்படிதான். நான் உள்ள நுழைஞ்சோடனே ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 1999. அப்போ எப்படி வந்தனோ இதே மாதிரி எனக்கு தோட்டம் தோணுச்சு. இதை விட சின்ன ஒரு இடம் தான் நாங்கள் ஊட்டியில் முதல்ல எடுத்திருந்தோம். ஒரு டேபிள் இல்லை, ஒரு சேர் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படியோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அது அப்படியே வளர்ந்து வந்து அதுக்கு வளர்ந்து வந்து இன்னைக்கு ஒரு நிலையில நிற்குது அப்படின்னா அது ஒரு ஆள் 2 பேருடைய உழைப்பினால அது வரவே வராது. இப்போ நான் மட்டும் உழைச்சேன் அதனால வருது, இதை என்னுடைய ஸ்டாஃப் மட்டும் உழைச்சாங்க அப்படின்னா வரவே வராது. அந்த கூட்டமைப்பை சார்ந்த எல்லாரும் கைகோர்த்து போனால் மட்டும்தான் அந்த நிலைமைக்கு நம்ம வர முடியும். வரலாம், முயற்சி பண்ணால் டெஃபினட்டாக வரலாம். அதுக்கு நமக்கு நல்ல சகிப்புத்தன்மை இருக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும், சமூக சேவை பண்ணணும் அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு பாடகர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். நிறைய சுசிலா மாதிரியோட பாடகர் இருக்காங்க. அவங்க அதிகமாக கலந்துக்கிறது இல்லை. என்னுடைய தொலைக்காட்சி பார்ப்பதற்கே எனக்கு அதிகமான நேரங்கள் தேவைப்படுவதால் போவதில்லை. என்னுடைய தங்கை மும்தாஜ் அவர்கள் பல முறை அழைத்தார்கள். அதனால் நான் இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கின்ற போது அம்மையார் அவர்கள் சரச அழைத்தார். அழகான தெளிவாக 10 பேர் பேச வேண்டிய வார்த்தைகளை, சொல்ல வேண்டிய அறிவுரைகளை அத்தனையும் சொன்னார். அவர் ஒரு அறக்கட்டளையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த அறக்கட்டையில் உள்ளே நான் நுழைகின்ற போது கூட நான் என்றைக்கு 2000 ஆண்டு தொடங்கும் போது இதே போல ஒரு சிறிய கட்டிடத்தில் தான் தொடங்கினேன். அந்த நினைவுகள் எனக்கு பசுமையாக இருக்கிறது என்று தன்னுடைய அனுபவத்தை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு உங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். எப்படி அறக்கட்டளையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அறிவுரையை வழங்கியிருக்கிறார். எங்களாலெல்லாம் அந்த அளவுக்கு அறிவுரை வழங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அறக்கட்டளையோ ஒன்றும் தொடங்கவில்லை. இருந்தபோதிலும் இருக்கின்ற அனுபவத்தை வைத்து இந்த அறக்கட்டளை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மட்டும் சான்றாக, அதை ஒரு பாராட்டாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்தவங்கெல்லாம் நம்ம ரிலேட்டிவ் வந்ததுனால என்னால் நான் ஒரு வெள்ளத்தில் போயிட்டேன். விசேஷமாக வந்து நீங்கள் எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து இன்றைக்கி சமூக சேவை அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்ச வரைக்கும் போதை தடுப்பு, குழந்தைகள் பாலியல் பெண்களுக்கான நடக்கக்கூடிய அநீதிகளுக்காக எதிர்க்கிறோம். இப்படி இல்லை ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு போய் நம்ம வந்து எதையாவது பண்ணி வந்து உதவி பண்ணுறோம். இதெல்லாம் தாண்டி நான் ஒரு கான்செப்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு அறக்கட்டளையும் நடத்த அறக்கட்டளை இருக்கக்கூடிய எல்லா கோயம்புத்தூர், கேரளா, எல்லாம் நான் சொந்தமாக அதுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது அது பிஸ்னஸும் இருக்குது. அப்படிங்கும்போது அன்பு சகோதரி சாரதா அவங்க வந்து நாங்கள் ஜென்ரலாக மீட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அடிக்கடி பேசுவோம். என்னைக்காவது குரு ஏதாவது வாட்ஸ்அப்பில் பார்ப்போம். இவங்க அறக்கட்டளை எடுத்து தொடங்கும் போது நான் கொஞ்ச நாள் அவங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் எந்த கம்பாண்டுக்குள்ளேயே எந்த ஒரு குரூப்லாம் போட்டிருந்தாங்க, நான் இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க லாஸ்ட்டாக வயநாடு போகும்போது தான் நான் அவங்களுக்கு கூப்பிட்டேன். அப்புறம் எனக்கு கூப்பிடுன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்க தொடர்பு கொள்ளலை. அதனால நான் திரும்ப என்ன வேற ஒரு குரூப் மூலிமா ஹாஸ்பிட்டல் மூலிமா நாங்கள் அங்கே சுகமான உதவிகளை பார்த்தோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டேன். சரி, நாம ஒரு அறக்கட்டளை தொடங்கி நாம வந்து இதை எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஏன் நாமளே செத்தா சாவுடா இருந்தால் பணமா இருக்கணும், கல்யாணம் உடனே நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணுங்கிற கான்செப்டை மாற்றிட்டு அறக்கட்டளையே நம்ம சாரதா மேடத்தோட டீமை வந்து நாம டெவலப் பண்ண நம்ம சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது, நாம் அதை பார்க்கலாம். நானே அவங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து போனேன். அப்போ ஆஃபீஸ் வந்துப்போ சில விஷயங்கள் இதில் வந்து உறுப்பினர்களாக நிறைய பேர் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க.
அதெல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். ஒரு ஃபீல்டு ஒர்க்ல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுலதான் என்னோட. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு எல்லாமே. எதுவுமே வந்து உலகத்தையே கையில வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம முதல்ல மாதிரி இங்குப்பல்ல எழுதிட்டு அனுப்பிட்டு இருக்கிற வேலையெல்லாம் இல்லை. நம்ம வேகமா, ஏன்னா நம்ம நன்மையை விட தீமை நமக்கு முன்னாடி வேகமா போயிடும். நம்ம வந்து எதை நல்லது நாளைக்கு செய்யலாம்னு நினைக்கிறதுக்குள்ள தீமை செய்ய முடிச்சுட்டு போயிடுது. அப்படிங்கும் போது அவங்க இதுக்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை முன்கூட்டியே நம்ம விழிப்புணர்வு பண்ணணும். எங்களுக்கு தெரியலையேன்னு யாரும் சொல்லக்கூடாது, தெரியப்படுத்தி இருக்கணும். அதை யூஸ் பண்ணாதனால அதனுடைய விளைவு வேணா யாரும் அவங்க யூஸ் போறாங்க, தெரியலேன்னு வரக்கூடாது. அப்ப இது எங்க வளருது? நம்ம இப்ப இந்த தீமைங்கிற ஒண்ணு இல்லை அப்படின்னா இந்த அறக்கட்டளைகள்லாம் தேவையே. ஆனா இன்னைக்கு நிறைய வளர்ந்துருக்கு, அநீதிகள் பெருகி இருக்கு. ஆரோக்கியமானவங்க இப்ப இங்க இருக்கிறோம், ஒரு 20 பேர் இருக்கிறோம்னா இதுல ஆரோக்கியமானவங்களான்னு பார்த்தா இருக்க மாட்டோம், கம்மியா தான் இருக்கும். அப்போ நோய் அப்படிங்கிற ஒண்ணு ஏற்கனவே நல்லா பரவிடுச்சு. அப்ப வந்து இப்படி இருக்கும் போது இப்ப இதுல எப்ப தடுக்கணும்? ஒரு குழந்தை ஒரு வயசுல இருக்கும் போதே ஆரம்பிக்க வேண்டிய ஒரு விஷயம். மேடம் சொன்ன மாதிரி 90 நாள்ல அது ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகும். அப்பையில இருந்தே ஒரு குழந்தைக்கு போதனை தேவைப்படுது, பாதுகாப்பு தேவைப்படுது இன்றைய சமுதாயத்தில். மும்தாஜ் மேடம் அவர்களே வாழ்த்துறை வராங்க. எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நம்மளுடைய நீலகிரி உதவுக்கரங்கள் அறக்கட்டளையினுடைய இன்றைய இந்த தினத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்த நிகழ்வு என்னவென்றால், நம்மளுடைய தேவைகள் பெறக்கூடிய இடங்களையும் நாம தேடி சென்று பெறக்கூடிய நிலையில் இருக்கிறோம். உதவி செய்கிறோம் என்றும் நாம் இருக்கிறோம். ஆகையினால் அதற்கான தகுதி உடையவர்களை இன்று நாம் இங்கு அழைத்தமைக்கு உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் உங்களுக்கு சிரம் தாழ்த்தி ஒரு வணக்கத்தை அம்மையார் வந்து சொன்னாங்க. வசந்தகுமாரி மேடம் சரஸ் அறக்கட்டளையினுடைய அமைப்பாளர் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பெண்களை பற்றி நிறைய பேசினாங்க. எனக்கு பெண்களை பற்றி பேசுறது ரொம்பவே பிடிக்கும். என்னன்னா, மகளிர் என்று கூறும் பொழுது அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகத்துவமானவள், கடமை உணர்வு உள்ளவள், லாபத்தை ஈற்றுபவள், ரஞ்சித மலரை போல் மணப்பவள். இவ்வளவு மனங்களையும் மகத்துவத்தையும் நம்மிடையே வைத்துக் கொண்டு அது இல்லை இது இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எது இல்லை நம்மிடம், எதை விட்டு வைத்திருக்கிறோம் மற்றவர்கள் செய்யட்டும் என்று விண்ணில் கால் பதிக்கவில்லையா? கல்பனா சாவ்லாவை நினைவு கொள்ள வேண்டாமா? நாம் அவ்வளவு தூரம் கூடி போக வேண்டாம். தங்க மங்கை என்று யாரை அழைத்தார்கள்? நம்மளுடைய பிடி உஷா. இந்நேரத்தில் நினைவு கொள்ளணும். நம்ம இப்படி ஒவ்வொரு விஷயமும் சின்ன பிள்ளை அம்மை, இந்த சின்ன பிள்ளை அம்மை மதுரையில் ஒரு குக்கிராமம் பிள்ளிச்சேரி என்ற குக்கிராமத்தில் பிறந்தார். அவரு தன்னுடைய திண்ணை வீட்டில் அமர்ந்து கொண்டு சக பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசிட்டு இருக்கும் போது 5 ரூபாய், அந்த காலத்துல 5 ரூபாய் 10 ரூபான்னு கடன் கேட்டு வந்தவங்க கிட்ட அந்த அம்மையார் சொல்றாங்க, ஏன் நமக்குள்ளேயே கடன், நமக்குள்ளேயே சேமிப்பு, நமக்குள்ளேயே ஒரு வட்டி விகிதத்தை விதித்து அதை அதிகப்படுத்திட்டு போனா நம்ம வளர்ச்சி வளரலாமே என்ற அந்த ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்ததின் விளைவுதான் இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழுன்றது ஒண்ணே இந்த தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா மாறுச்சு. இவங்க இந்த சின்ன சின்ன குழுக்களை உருவாக்கும் போது கண்மாயிலிருந்து மீன் குஞ்சுங்களை ஈட்டு அதை ஒரு பெரிய ஃபார்மா வளர்த்தி அதுல நிறைய லாபம் ஈட்டினாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்க பெண்களை வைத்து பள்ளிக்கூடம் நடத்தினாங்க, பசுமாடுங்க வாங்கி வளர்த்தினாங்க. அதனால பால், தயிர், அது வந்து வெண்ணெய், நெய், அப்படி தன்னுடைய வளர்ச்சி மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டு மக்களையும் வளர விட்ட காரணத்தினால இந்த அம்மையாரோட கால்ல நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் விழுந்தார் என்றால் இதை விட ஒரு மகத்துவம் இருக்கிறதா? நமக்கு பெண்களுக்கு இதை விட ஒரு மகத்துவம் இருக்கிறதா? ஒரு அம்மையார் காலில் நம்மளுடைய பாரத பிரதமர் விழுகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, நம்ம சுதந்திர தினத்தை பத்தி. ஆக்சுவலா எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை வந்து நான் எங்கேயுமே தவற விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாய்ப்புகள் பெறவங்க மட்டும்தான் என்ன சொல்ற அடுத்த கட்டம் போக முடியும்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இப்ப நம்மளுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனா இறப்பு ஒரு சரித்திரமா தான் இருக்கணும். அப்ப அதனால அந்த ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் சொல்லி உங்ககிட்ட இருந்து விடைபெறேன்.
அந்த சுதந்திர தினத்தை நம்ம எப்படி பெற்றோன்றதுக்கு அந்த ஒரு 4 வரி அவங்க எல்லாரோட அனுமதியோட. அறநெறியில் காந்திஜியும் ஆயுதமேந்தி நேதாஜியும், எழுதுகோளால் பாரதியும் வீரமங்கையாய் வேலு நாச்சியாரும், கப்பலோட்டிய தமிழனும் வஉசியும், கப்பங்கட்ட மறுத்த என் பாட்டனார் வீரபாண்டிய கட்டபொம்மனும், கொடிகாத்த குமரனும், இப்படி எண்ணிலடங்காத தியாகிகளின் வீர தீர செயலால் இன்று நாம் இந்த சுதந்திர காற்றை, இன்னும் சொல்ல போனா நமக்கு கிடைத்த நீலகிரி உதவும் கரங்கள் அறக்கட்டளையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதைவிட ஒரு பாக்கியம் இருக்கிறதா? இந்த நேரத்தில் நான் சிறந்தாழ்த்தி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட மனசார சொல்றேன். எனக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த வயநாட்டுல நடந்த பேரிடர்ல கிடைச்ச வாய்ப்புகளும் அந்த முண்டத்தை அந்த இடத்துல நான் நிற்கக்கூடிய பாக்கியம் இது அத்தனையும் கிடைச்சது என்னுடைய நீலகிரி உதவங்கரங்கள் அறக்கட்டளையுடைய தலைவர் சாரதா மேடம் அவங்க கொடுத்த வாய்ப்புங்கிறது இங்க பதிவு பண்ணி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறது. இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் பார்த்து மகிழ இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் யூடியூப் பகுதியிலே சென்று என்எம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் காணலாம் என்று தெரிவித்து நகர்வல பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்